தேவையில்லாத வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சேரனோட விவகாரத்தில் பேசிட்டோம். ஐயனார் துணை சீரியலில் இப்போ வந்து தியாக செம்மலாக நான் வந்து கம்ப்ளீட்டாக மாறியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திகாவை இழந்துட்டார். கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டாமல் விட்டு கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க வேறு மாப்பிள்ளையோட போயிட்டாங்க. இப்போ வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து அப்படியே ஒரு சீன் தூக்கிட்டு வந்து வச்சு இப்போ சோழனும் பல்லவனும் டான்ஸ் எல்லாம் ஆடி அதே பாட்டு வச்சா நல்லா இருக்காது இல்லை, மலையூர் மம்பட்டியான் அந்த பாட்டு வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, குட் பேட் அக்லியில் ஒரு பாட்டு திருப்பி பழைய பாட்டு ஃபேமஸ் ஆச்சுல, அதனால் அந்த பாட்டை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் வச்சு இப்போ எப்படியோ வந்து ஓரளவுக்கு இப்போ அவர் அதை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு அதே சீக்வன்ஸை வச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியில் முக்கியமான விஷயமா இருக்கிறது, பல்லவனுடைய அம்மா அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் லேடின்னு ஒருத்தவங்களை காமிச்சாங்க. அது யார் அப்படிங்கிறத தெளிவாக முகத்தை காமிக்கல, லைட்டாக பார்க்கும்போது யார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்வதி அப்படிங்கிற கேரக்டரில் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள போல் இருந்துச்சு. அவங்க வந்து ஆக்சுவலாக 90s வந்து ஒரு ஹீரோயினாக இருந்தவங்க. கேரளாவில் மலையாள படங்களில் ஹீரோயினாக இருந்திருக்காங்க, தமிழ் படங்களில் ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அவங்கள தான் இப்போ திருப்பி கூட்டுற போகிறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க திடீர்னு வந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்கன்னு இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஐயனார் துணை சீரியலில் ஐயனார் துணைன்னு ஒரு லாரியை வந்து ஓட்டிகிட்டு இருந்தார் நடேசன். அதனால தான் அந்த பேரே இருக்குது. என்ன நடந்துச்சு உண்மையாக வந்து இவங்களுடைய அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க யார் நிஜமாவே அம்மாவா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு கூப்பிட்டு வந்தாராம், பல்லவன் நடேசனோட குழந்தை தானா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் எப்படி டைனமிக்ஸ்லாம் மாறப்போகுது, இதுக்கு நடுவில் பாண்டியன் வானதியோட கல்யாண ட்ராக்கு, இப்போ சேரனுக்கு புதுசாக வேற ஒரு ஜோடியை கண்டுபிடிக்கணும், அதை வச்சு வரப்போகிற பிரச்சனைகள். கார்த்திகானா இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கேஷுவலாக பழகி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்போ புதுசாக யாரோ ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கொஞ்சம் வில்லத்தன வேலைகள் செய்யுது, ஏன்னா வில்லி வேணும்ல, அதனால கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் நிறைய பேருக்கு சேரன் கார்த்திகா கல்யாணம் நடக்காதது கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சல் தான் கொடுக்குது. ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, எனக்குமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பல்லவனுடைய அம்மானு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஆனால் கதை கண்டிப்பாக சூடு பிடிக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சேரன் கல்யாண ட்ராக் வந்து அப்படி நீங்கள் நினச்ச மாதிரி போகலைன்னா ஏன் இல்லை, பரவாயில்ல தான், சேரன் இந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருக்காரு, இந்த அளவுக்கு ஓவர் நல்லவராக இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவல் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, பல்லவனுடைய அம்மான்னு வரவங்களை ட்ராக்கை கொண்டு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.